கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியுமாக யோவானுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதை குறித்து மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இது நாங்கள் 4வது பகுதியாக யோவான் சுவிசேஷத்தின் 4வது பகுதியாக இன்றைய நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் இங்கே யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுப்போமானால் அந்த 2ஆம் அதிகாரம் முழுமையாக 2 பகுதிகளை கொண்டது. முதலாவது தான் இயேசுனுடைய முதலாவது அற்புதம். 2வது தான் ஆண்டவராகிய இயேசு தேவ அந்த மாளிகையை சுத்தம் செய்தல். 2 விஷயங்களை இங்க காணலாம். நாங்க இன்றைக்கு முதலாவது விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு செய்த முதலாவது அற்புதம். நாங்கள் எல்லாருமாய் கண்களை மூடி இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் அமர்ந்திருந்து இதை கற்றுக்கொள்ளுகிற பொழுது கர்த்தர் தாமே ஒவ்வொரு கிழமைகளிலும் சபையிலே உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும் பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரும் நாங்கள் முழு சபையாக ஒரே பாடத்திட்டத்திற்குள்ளாக ஒரே பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக புதிய விசுவாசிகளும் பழைய விசுவாசிகளும் எல்லாருக்கும் தேவனுடைய இந்த மன்னாவை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் இந்த பாடத்திட்டத்திலே யோவானுடைய புஸ்தகத்தை நாங்கள் முதல் 3 வாரங்களிலே ஆண்டவரே நாங்கள் யோவானுடைய புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஆண்டவரே 2ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக செய்த அற்புதம், ஆண்டவரே இந்த கானா ஊரிலே அவர் செய்த அந்த அற்புதத்தை குறித்து கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே வார்த்தையை தெளிவாய் கற்றுக்கொள்வதற்கு கிருபை அளியுங்கள். கற்றுக் கொடுக்கிற என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு காலங்களிலே நாங்கள் எல்லாரும் ஊழியத்துக்கு வந்த காலங்களிலே நேரடியாகவே நாங்க வீடு விசிட்டிங் அல்லது வீடு ஜெப கலங்கள் ஜெப கூட்டங்கள் இப்படி நடத்துறதுக்காக சில நேரங்கள்ல ஒரு நாளைக்கு 5 கூட்டம் 6 கூட்டம் நாங்க வச்சு கொண்டு வந்தோம். ஆனா இப்போ நீங்க ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஒரு வீடியோவுக்குள்ளாக எல்லா வீடுகளிலும் ஒரே பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். அதற்காக நான் உண்மையாவே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு தெளிவாக இந்த 2025ஆம் ஆண்டு வருஷத்துல சொன்னார், எல்லா வீடுகளிலும் ஒரே பாடத்திட்டத்தை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த ஒரு வருஷம் முடிகிற பொழுது, இந்த ஒரு வருஷம் முடியும் பொழுது நாங்கள் என்ன நிலையில எந்த ஸ்தானத்துல இருக்கிறோம், பிள்ளைகள் எவ்வளவு அல்லது சபை எவ்வளவு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது, சபை எவ்வளவு வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கு ஒரு அளவுகோலாக தான் இந்த பாடத்திட்டங்கள் போகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாங்கள் யோவானுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கட்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு
தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசித்த போது மலவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாங்க வேத புஸ்தகத்தை கவனிச்சு பார்க்கும் பொழுது இந்த 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இப்போ எல்லா வீடுகளிலும் கல்யாணம் நடக்கிறது, எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா வீடுகளிலும், எல்லா கிராமங்களிலும் கல்யாணம் நடக்கிறது முக்கியம்தான். ஆனால் இந்த கல்யாணம் நமக்கு ஏன் முக்கியம் என்றால், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யக்கூடியவர் என்பதை மரியாள் அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான குழந்தை. அந்த குழந்தை இந்த உலகத்தை மீட்கிற உலக ரட்சகர் அவர். அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை, இங்கதான் வேதாகமத்திலே அவருடைய முதலாவது அற்புதம் குறிப்பிடப்படுகிறது. இப்ப நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால், யோவான் மற்ற சமநோக்கு சுவிசேஷங்கள், சினாப்டிக் காஸ்பல், அப்போ என்னன்னா இந்த சமநோக்கு சுவிசேஷங்களை விட, சமநோக்கு சுவிசேஷம் என்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷங்களும் சமநோக்கு சுவிசேஷங்கள். ஆனால் இந்த யோவான் மட்டும் அதிலே தனிமையாக இயேசுனுடைய முக்கியமான பகுதிகளை எடுத்து அவர் அதை விலக்கி கொண்டு வருகிறார். முக்கியமான அற்புதங்கள், முக்கியமான அடையாளங்கள், முக்கியமான கதைகள், முக்கியமான விஷயங்களை அவர் விளங்கப்படுத்தி கொண்டு வருகிறார். இதுல முதல் முக்கியமான விஷயம் தான் இந்த கானாவூர் கல்யாணம் மற்ற எல்லா சுவிசேஷங்களிலும் இல்லாத விசேஷித்த இடத்தை இது பெற்றிருக்கிறது. அதனாலதான் இந்த கானா ஊர் என்பது, நீங்க பாத்தீங்கன்னா இந்த கானாவூர் கல்யாணத்தை குறித்து நாங்க பார்க்கும் பொழுது 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். இப்போ நீங்க இந்த கல்யாணம் ஒரு உறவினருடைய கல்யாணமா இருந்திருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் ஊகிக்கிற விதமாக ஒரு நண்பர்களுடைய அல்லது ஒரு கிராமத்தாருடைய கல்யாணமாக இருந்திருக்கலாம். இந்த கல்யாணத்திற்கு இயேசுனுடைய தாய் அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடம் நாசரேத்தூரிலே இருந்து வடக்கே 15 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த கானான் என்கிற சிறிய நகரம் அமைந்திருக்கிறது. இந்த சின்ன நகரத்திலே தான் இயேசுனுடைய பெரிதான ஊழியம் ஆரம்பித்திருக்கிறது. நாம கூட சில நேரங்களில் நினைக்கலாம், ஐயோ நாங்க ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறோம், அல்லது எங்களுடைய நாங்க ஒரு ஏழை கூட்டங்கள், ஏழை ஜனங்கள், இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் நம்ம யோசித்தாலும் கூட நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய பிரசன்னம் இதுகள் எல்லாம் இருக்குது. இப்ப என்னன்னா, கானாவூர்ல கல்யாணம் நடக்கிற இந்த கல்யாணத்திற்கு இயேசுவின் தாய் அங்க போய் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உதவி செஞ்சு கொண்டிருக்கிற வேளையில தான் 2ஆம் வசனத்துல இப்படி குறிப்பிடுகிறது, இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்றால், இயேசு இப்படியான பொது காரியங்களுக்கு அவர் போய் பங்கு பற்றி இருக்கிறார். ரைட்? பொதுவான காரியங்கள், பொதுவான உற்சவங்களாக இருக்கலாம், அல்லது திருமண வீடாக இருக்கலாம், அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் அல்லே அவர் பங்கு பெற்றிருக்கார். 2வது தான் இதுல மிக முக்கியமான விஷயம், கண்டுகொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசு கல்யாணத்தை கனப்படுத்தி இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய சீசர்களையும் அழைத்து கொண்டு செல்கிறார். அதான் 3ஆம் நாளிலே இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு திருமண அமைப்பை ஏற்றுக்கொண்டார், தம்முடைய வருகையால் அதை கௌரவப்படுத்தினார். அப்போ இயேசுவானவர் அந்த திருமணத்தை அவருடைய வருகையின் மூலமாக, அவர் சமூகம் அளித்ததன் மூலமாக அந்த திருமணத்தை கனப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவர்
திருமணத்தை கனப்படுத்துகிறார், குடும்ப வாழ்க்கையை கனப்படுத்துகிறார், குடும்பத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் இந்த 2ஆம் வசனத்திலே புரிகிறது நமக்கு. இப்ப நாங்க எபிரேயருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம், எபிரேயருடைய புஸ்தகம் 13வது அதிகாரத்திற்கு எங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலே அவர் 4ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறது பாருங்க. அந்த வசனம் 13:4, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசி படாததாயும் இருப்பதாக, வேசிகளையும் வேசிக்கல்லரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்ப திருமணம் தேவ சமூகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது கனப்படுத்தப்படுகிறது. அதே அந்த தேவ சமூகத்திலே கனப்படுத்தப்படுகிறதை இயேசுவும் கனப்படுத்தினார். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு உதாரணமாக பார்க்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம், மத்தேயு எழுதின புஸ்தகம், உங்க வேத புஸ்தகத்தை திருப்பிக்கிறோங்க. வேத புஸ்தகத்தை திருப்பி நான் வேதத்தை வாசிக்கிற பொழுது நீங்கள் இந்த வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மத்தேயு எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 4 வசனம் தொடக்கம் 5ஆம் வசனம் வரைக்கும். 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்படி என்றால் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கனப்படுத்துகிறார், திருமண வாழ்க்கையை கர்த்தர் கௌரவப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார் என்பது இதிலே புரிந்துகிற வேண்டிய விஷயமா இருக்குது. ஆகவே இயேசுவானவரும் இந்த கானாவூர் கல்யாணத்தை கனப்படுத்தி இங்கே வந்திருக்கிறார். அவர் வெளியில எங்கேயுமே அற்புதங்கள் செய்யல. இந்த தன்னுடைய சீசர்களோடு இந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். சில நேரங்களில் ஒரு நண்பர்களுடைய கல்யாணமாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் ஒரு மரியாளுடைய ஒரு உறவினருடைய கல்யாணமாக இருக்கலாம். ஆனபடினாலே தான் இயேசுவையும் அழைத்திருக்கிறார்கள். அப்போ இங்க மரியாள் நாங்கள் கவனிக்கிறோம், இந்த கல்யாணத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். என்ன, அங்க தேவையான விஷயங்களை கொடுத்து வந்தவர்களை கவனித்து இப்படியெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிற வேலையிலே இங்கே பெரிய பிரச்சனை வருகிறது. 3ஆம் அதிகார வசனத்தை பார்த்தால், திராட்சரசம் குறைவுபட்ட போது, அப்ப இது 2ஆம் வசனம் சொல்றது, இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இங்க பாருங்க, இங்கதான் ஒரு அழகான விஷயம் என்னன்னா, முறையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்ற நிகழ்வில் விருந்தளிப்பதற்காக மரியாளும் வந்திருக்கிறார், உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார். இப்ப இங்க உதவி செய்வதற்காக வந்த வேளையிலே திராட்சரசம் குறைவுபட்டது. இப்போ மரியாளுக்கு தெரியும் இயேசுவின் கைகளிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் என்பது மரியாளுக்கு தெளிவாக தெரியும். தன்னுடைய வயிற்றிலே கற்பந்தரிக்கப்பட்டு பிறந்த இந்த குழந்தை ஒரு அற்புத குழந்தை என்பதை மரியாள் அறிந்திருந்தார். மரியாளுக்கு தெளிவாக தேவதூதன் சொல்லி இருந்தான். இப்போ லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனம், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலாடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ உன்னிடத்துல பிறக்கிற குழந்தை பரிசுத்தமான குழந்தை, அது தேவகுமாரன், அது தெய்வம், திருத்துவ தெய்வத்தின் திருத்துவ தேவனானவர், இயேசுவானவர். அந்த இயேசுதான் உன்னுடைய கற்பத்துல பிறக்கிறார். அப்போ மரியாளுக்கு தெளிவாக தெரியும் இயேசுவுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று, இயேசுவுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று மரியாளுக்கு தெளிவா தெரியும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த மரியாள் அதை அறிந்திருந்தபடினாலே அவ போய் கேட்கிறா, அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அப்போ அவ சொல்லாம சொல்லுகிறாள், இங்கே ஒரு அற்புதம் தேவையா இருக்கிறது. ஏன்னா நீங்க கவனித்து பார்க்கணும், இஸ்ரவேல் தேசங்கள்ல பாலைவனங்கள், இந்த வீடுகள்ல இருந்து
பல மைல் தூரங்கள் போகணும் நகரத்திற்கு மறுபடியும் திராட்சை ரசம் வாங்கணும்னா. இந்த அற்புதத்தை நாங்க சிம்பிளா யோசிக்க கூடாது. பல மைல் தூரங்கள், அது 1 நாள் பயணம், 2 நாள் பயணம், 3 நாள் பயணங்கள் சென்றுதான் மறுபடியும் திராட்சை ரசத்தை கொண்டு வர வேண்டும். ஆனா இங்கேயோ ஜனங்கள் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. திருமணத்துல கொண்டு வந்த திராட்சை ரசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப கட்டாயமா இங்க என்ன மாதிரி நடக்கணும்? ஒன்று, ஜனங்கள் எல்லாம் இவர்களை கேலி செய்து இவர்களை கேவலமாக பேச தூண்டப்படுவார்கள். ஏன்னா நாங்க வந்தோம், கல்யாணத்துக்கு வந்தோம், எங்களுடைய இந்த தேவை சந்திக்கப்படவில்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலங்களிலே இஸ்ரவேலர்கள் தண்ணீர்கள் குடிக்கிறது குறைவு. காரணம் அந்த இப்ப நம்முடைய தண்ணீர்கள் எல்லாம் குளோரின் போடுறாங்க, தண்ணீரை சுத்தப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட சுத்தப்படுத்துகிற முறைமைகள் அங்கே இருக்கல. ஆகவேதான் இந்த திராட்சை ரசம் ஜனங்களுக்கு வேதாகமத்துல நிறைய இடங்கள்ல வருத்தங்கள் வரும் பொழுது அல்லது சுகவீனங்கள் வரும் பொழுது திராட்சை ரசம் குடிப்பதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்னால இங்கே திருமண வீட்டிலே திராட்சை ரசம் என்பது அவர்களுக்கு ஒரு பொதுவான தண்ணீர் குடிப்பதை போல, டீ குடிப்பதை போல, ட்ரிங்க்ஸ் எடுப்பதை போல, கூல் ட்ரிங்க் எடுப்பதை போல ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருந்தது. ஆகவே இது குறைந்த பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஆனபடினாலே தான் இந்த அம்மா சொல்றாங்க, போய் இவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. 4ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், இங்க பாருங்க, அதற்கு ஸ்திரியே, ஆங்கிலத்திலே உமன் என்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ நாங்க இந்த ஸ்திரியேன்னு சொல்லுகிற வார்த்தையை வேதாகமத்துல என்ன சொல்றது, சுவிசேஷங்களிலே இயேசுவை தாய் என்று குறிப்பிடுகிற வார்த்தை குறைவு இல்லை சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்திரியே என்கிற வார்த்தை பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஸ்திரியே என்கிறது அல்லது உமன் என்கிற சொல்லுகிற வார்த்தை அது அவர்களுக்கு மதிப்பு குறைந்த ஒரு வார்த்தை கிடையாது. அவர்களுக்கேற்ப அது அவரை அந்த தாயை கனவீனப்படுத்துகிற ஒரு வார்த்தை கிடையாது. நம்ம யோசிக்கலாம், இப்படி இந்த ஸ்திரியே என்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, சரியா? அப்படி யோசிக்கலாம். இது கனவீனமான ஒரு வார்த்தை கிடையாது, ரைட்? அவர்கள் இங்க பாருங்க, லூக்கா இந்த யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். அப்படின்னா என்ன? யோவானை அதிகமாக அவர் நேசித்தார். இயேசு யோவானை அதிகமாக நேசித்தார். அந்த யோவானை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரியே, இதோ உன் மகன். அப்படின்னா என்ன? யோவான் அவரை பார்த்து கொள்ளுவார், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் என்கிறது அர்த்தம் தான் அந்த வார்த்தையின் அர்த்தம், ரைட்? அவர் தமக்கு அன்பாயிருந்த சீசன், அன்பாயிருந்த சீசனை பார்த்து சொல்லுகிறார், உன் தாய், ஸ்திரியே உன் மகன். ஆகவே இந்த வார்த்தைகளை நீங்க இன்னும் பல வசனங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த வசனம் ஒரு கனவீனமான வார்த்தை கிடையாது, இது ஒரு கனமான வார்த்தை. இந்த வார்த்தையை நாங்க இத கனவீனமான வார்த்தை என்று நாங்களே ஒரு கதைகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஆகவே இதுல 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுக்கு அன்பாயிருந்தவர் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அப்ப என்ன? மிகவும் அன்பாயிருந்தான். யோவான் தான் மிகவும் அன்பாயிருந்த சீசன். அந்த சீசனை பார்த்து, ஸ்திரியே உன் மகன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்திரியே உன் மகன். அப்ப நீங்க சில வார்த்தைகளை வச்சு நம்ம சொல்லக்கூடாது, இப்படிதான் ஆண்டவர் கனவீனப்படுத்திட்டாரு, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் கனம் பண்ணுகிறார், நம்மையும் கனம் பண்ணுகிறார். இந்த இடத்துல இந்த அற்புதத்தின் உச்சகட்டம், இந்த அற்புதத்தின் முக்கியத்துவம் என்ன என்றால், இந்த அற்புதத்தின் முக்கியத்துவம் தான் இங்க சொல்றாரு அவரு. ஸ்திரியே, பாருங்க, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, இந்த வேலை வரவில்லை. இப்ப யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்காக
பாருங்க 5ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறார், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அப்ப இயேசுவுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்பதை மரியாள் அறிந்து வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு என்னத்தை உங்களுக்கு சொல்றாரோ அதை செய்யுங்க. அவருக்கு அவளுடைய விசுவாசத்துல உறுதியான ஒரு விசுவாசம், ஒரு தெளிவான விசுவாசம். இயேசுக்கு அற்புதம் செய்ய முடியும், அவருக்கு இவர்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்க முடியும். இதற்கு முன்னமாக இயேசு அற்புதம் செஞ்சிருக்கல. இந்த சில புத்தகங்கள்ல நான் வாசிச்சிருக்கிறேன், இயேசுவானவர் பிறந்து அந்த குழந்தையுடைய உடைகளை கழுவி இப்படி காய போடுவாங்க இல்லையா, கொடிகள்ல காய போடுவாங்க. அந்த கொடிகள்ல காய போட்டிருக்கிற நேரங்களிலே கூட அந்த கொடிகள் வழியாக, அந்த துணிகள் வழியாக போன மனிதர்கள் சுகமானார்களாம். நான் ஒரு புத்தகத்துல வாசிச்சேன். அப்படி என்றால் இயேசுவுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்கிற விசுவாசத்தின் உறுதி அதை மரியாள் கூட கண்டிருக்கலாம். ஜனங்கள் இந்த துணிகள் காய போட்டிருக்கிறாங்க, இதுகளுக்கு வழியா போகிறாங்க, ஜனங்கள் போகும் பொழுது மனிதர்கள் சுகமாகிறார்கள், வியாதியில உள்ள ஜனங்கள் சுகமாகிறார்கள், இதை மரியாள் கூட கண்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். அதற்கு முன்னமாகவே மரியாளுக்கு தெரியும் இவர் பரிசுத்தாவினாலே பரிசுத்தாவின் ஆளுகையினாலே பிறந்தவர் என்று. ஆகவே அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா, அவருக்கு அற்புதம் செய்ய முடியும் என்பதை மரியாள் அறிந்திருந்தார். ஆகவே மரியாளுக்குள்ளாக ஒரு தெளிவான விசுவாசம் இருந்திருக்கு, என்ன, ஆண்டவராகிய இயேசு அற்புதத்தை செய்வார் என்று. இப்ப அதனாலதான் இங்க அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவருடைய தாய் வேலைக்காரர் 5ஆம் வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இப்ப 6ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கட்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இங்க நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால், இங்க யூதர்கள் பாலைவனத்திலே அதிகமான டஸ்ட், அதிகமான எங்க போய் நடந்து வந்தாலும் முழு முழு உடம்புமே மண்ணினாலே தூசிகளினாலே நிறைஞ்சிருக்கும், கால்கள் எல்லாம் தூசிகளினாலே நிறைந்திருக்கும். அதனால எந்த வீட்டை எடுத்தாலும், இஸ்ரவேலிலே எந்த வீட்டை எடுத்தாலும் அந்த வீட்டிலே கட்சாடிகள் இருக்கும். கட்சாடிகள் என்ன, சின்ன சின்ன டேங்குகள் கட்டி வச்சிருப்பாங்க, அதுல தண்ணீர்கள் நிரப்பி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணீர்களை வெளியில இருந்து வருகிறவர்கள் எடுத்து கால்லாம் கழுவிட்டு, பாடி வாஷா இருந்தா இருக்கலாம், அல்லது முகத்தை கழுவலாம், கையை கழுவலாம், இப்படி கழுவி கொண்டுதான் வீட்டுக்குள்ளால போவாங்க. இந்த கட்சாடிகள் 6 தான் இங்கே இருந்துச்சு. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கட்சாடிகள், 6 டேங்க், சின்ன சின்ன டேங்குகள் வைக்கப்பட்டிருந்தது. அது சின்ன டேங்கோ பெரிய டேங்கோ எனக்கு தெரியல, அது கொஞ்சம் பெருசா இருக்கலாம். அந்த 6 கட்சாடிகளும் தண்ணீர்னால் நிரப்பப்பட்டது. இங்க பாருங்க, 7ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறார், 7ஆம் வசனம், இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார், அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அழகான விஷயம், ஒரே விஷயம்தான், ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள். இப்ப நம்ம கூட இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க, என்னத்துக்காக இப்படி சொல்றாரு, ஏன் இப்படி சொல்றாரு, எதற்காக இப்படி சொல்லுகிறார். சில நேரங்களில் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற பொழுது ஊழியக்காரர்களுக்கு கீழ்படுகிறதுக்கு அவங்களுக்கு யாருக்கும் மனிதர்கள் விருப்பம் இல்லாத போகும் பொழுது பல கேள்விகள் வருது. சில நேரங்களில் வேதாகமத்தை பிரசங்கிக்கும் பொழுது அந்த அந்த பிரசங்கங்களை கேட்க விருப்பம் இல்லாத பொழுது பல கேள்விகளை ஜனங்கள் கேட்கிறார்கள். சில நேரங்களில் கற்பிக்கும் பொழுது, படிப்பிக்கும் பொழுது அந்த படிப்பினையை கொஞ்சம் ஜீரணித்து கொள்ள விருப்பம் இல்லாத பொழுது பல கேள்விகள், ஏன் இப்படி இருந்தா இப்படி நடக்கலாமே, இப்படி இருந்தா இப்படி நடக்கலாம், அப்படிப்பட்ட பல கேள்விகளை கேட்கிறாங்க. ஆனா இங்கே அந்த வேலைக்காரர்கள் ஒரு கேள்வியும் கேட்கல. ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்ன உடனடியாக அவங்க கிணற்றண்டியில போறாங்க, அங்கிருந்து தண்ணீரை முண்டு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து அந்த முழு கட்சாடிகளையும் நிரப்புகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுல நல்ல பாடங்கள் படிப்பிக்க வேண்டியது இருக்கிறது, படித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள்
நாம விரும்பின விஷயத்தையோ விரும்பாத விஷயத்தையோ ஒரு ஊழியக்காரன் சொல்லலாம், அல்லது வேதாகமம் சொல்லலாம், அல்லது படிப்பினைகளிலே சொல்லிக் கொடுக்கலாம். எதற்கும் நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது ஆசீர்வாதம் தான். நாம கீழ்ப்படுகிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை தொடும். நம்ம கீழ்ப்படுகிற பொழுது தேவனுடைய கிருபை நம்மை தொடும். நாம கீழ்ப்படுகிற பொழுது இப்ப என்னாலாம் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே ஊழியக்காரங்க என்ன சொன்னார்களோ அதுதான் எங்களுக்கு தேவ வாக்கு. ஏன்னா எங்களுக்கு வேத புஸ்தகம் தெரியாது. ஆனால் எங்களை வழிநடத்தின ஊழியக்காரர்கள் வேதத்திற்கு ஏற்பதான் வழிநடத்தினார்கள். ஒரு தவறுமே அவர்கள் செய்யவில்லை. நாங்களும் எந்த காரியத்திலும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம இருக்கும் பொழுது, கீழ்ப்படி உள்ளவர்களாக, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பொழுது, அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படுகிற பொழுது, அவர்களுடைய ஆண்டவருடைய வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வேலை செய்கிற பொழுது, கர்த்தருடைய மகத்துவமான ஆசீர்வாதம் நமக்கு வரும், நம்முடைய குடும்பத்திற்கு வரும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும், நம் உறவுகளுக்கு வரும், நம் சமுதாயத்துக்கு வரும், நம் நாட்டுக்கு வரும், நம் தேசத்திற்கு வரும். நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவதை குறித்து தெளிவாக இங்கே குறிப்பிடுகிறது. என்ன சொல்லுகிறார் என்றால், தண்ணீர் நிரப்புங்கள் என்றார், அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். வேற வழி கிடையாது. கட்சாடிகள்ல தண்ணி இல்ல, தண்ணீர் நிரப்புங்கனாங்க, கட்சாடிகளை கொண்டு நிரப்புனாங்க. நிரப்பின பிற்பாடுதான் நல்ல விஷயம் நடக்குது. இப்போ 8ஆம் வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள். அப்ப என்ன, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு உணவு கொடுக்கறதுக்கு முன்னுக்கு அந்த உணவை ருசித்து பார்ப்பதற்கு சில மனிதர்கள் இருப்பாங்க. ஏன்னா அந்த உணவுல விஷம் கலந்திருக்குதா, அந்த உணவு சரியாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அந்த உணவு ராஜாவுக்கு கொடுப்பதற்கு தகுதியான உணவா என்று அதை ருசித்து பார்ப்பதற்கு சில மனிதர்கள் இருப்பார்கள். அதே போலதான் அவர்கள் சில பேர் அதனால மறிக்கலாம். ஏன்னா ராஜாவுக்கு கொடுப்பதற்காக யாராவது நஞ்சுகள் சேர்த்திருந்தால் அதனாலே அந்த சாப்பிடுகிறவர்கள் மறிக்கலாம். ஆனாலும் ராஜாவை பாதுகாப்பதற்காக தான் இது செய்கிறார். அதே போல ஒன்றுதான் இப்ப அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள். என்ன அழகான விஷயம். தண்ணீரை நிரப்புனாங்க. வேலைக்காரர்களுக்கு தெரியும் நாங்க தண்ணீரை தான் நிரப்பினோம். மரியாளுக்கு தெரியும் இவர் என்ன சொன்னார், அவங்க என்னமோ செஞ்சாங்க. ரைட், தண்ணீரை நிரப்ப சொன்னார், தண்ணீரை நிரப்புனாங்க. அது அவங்க மரியாளுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரியும் நான் தண்ணீரை நிரப்ப சொன்னேன்னு சொல்லி. இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக அந்த வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறார், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அன்பார்ந்தவர்களே, முதலாவது விஷயம், அவர்கள் கீழ்ப்படிவோட நிரப்பினார்கள். இரண்டாவது விஷயம், அவர்கள் அதுல எந்த கேள்வியும் கேட்காமல், ஒரு கேள்வி கூட கேட்கல, ஒரு கேள்வி கூட கேட்காமல் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் இந்த கதை மூடுறீங்களா, அவர்கள் ஒரு கேள்வி கூட கேட்காம அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொண்டு போறார். பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொண்டு போகும் பொழுது கொண்டு போனார்கள். கொண்டு போங்கள் என்றார், அவர்கள் கொண்டு போனார்கள். இந்த ரெண்டு இடத்துலையும் இயேசு பேசுறார். ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார், அது இயேசு பேசின வார்த்தை. நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார், அதுவும் இயேசு சொன்ன வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தையும் இயேசு சொன்னது. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் பதிலாக ஒரு வார்த்தையும் அந்த வேலைக்காரர்கள் சொல்லவில்லை. அன்பார்ந்தவர்களே, நாமளும் அந்த வேலைக்காரர்களைப் போல ஒரு அற்புதத்திலே பங்காளிகளாய் மாறுவதற்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறார். பல நேரங்களில் ஊழியங்கள்ல கொடுக்கலாம், பல நேரங்களில் சபைகளில் கொடுக்கலாம், பல நேரங்களில் நாங்கள் வேலை செய்கிற இடத்திலே கொடுக்கலாம், பல நேரங்களில் நாங்கள் பாடசாலை செல்கிற இடத்துல கொடுக்கலாம். எங்க இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற பொழுது அந்த சந்தர்ப்பத்தை சரியாய் பாவித்து கொள்ளுகிற ஞானம் நமக்கு தேவை என்று ஜெபிக்க வேண்டும். இந்த வேலைக்காரர்கள் மிகவும் ஞானிகளை போல தோன்றுகிறது, எனக்கு மிகவும் அறிவாளிகளை போன்று தோன்றுகிறது. ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரிய உயர்வான இடத்துல இருக்கிற நபர்களை விட மேலாக தோன்றுகிறது எனக்கு. ஏனென்றால் இந்த பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் கொண்டு போனார்கள். அடுத்த வசனம் 9ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள்.
9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசித்த போது மணவாளனை அழைத்து இந்த கல்யாணத்தில் உள்ள மணவாளனை அழைக்கிறான். அவன் பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனை அழைக்கிறான். இங்க பாருங்க, பல மனுஷர்களை பத்தி சொல்லி இருக்குது. ஒண்ணு இயேசுனுடைய தாய், இரண்டாவது இயேசுவின் சீசர்கள் இயேசு, மூன்றாவதாக வேலைக்காரர்கள், நாலாவதாக பந்தி விசாரிப்புக்காரன், ஐந்தாவதாக மணவாளன். மணவாளனை அழைத்து சொல்கிறார், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்து வைத்தீரே என்றான். ஒரு நாள் ஒரு சர்ச்சில் உள்ள ஒரு பிரதர் வந்து சொன்னார், பாஸ்டர், நாங்க வந்து யாராவது எங்க வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் வந்தா முதன்னு நல்ல கோழி இறைச்சி சமைச்சு கொடுப்போம். முதல் நாளைக்கு, 2வது நாளைக்கு நாங்க மாட்டு இறைச்சி சமைச்சு கொடுப்போம். அவர் சொன்னார் எனக்கு, பாஸ்டர், முதல் நாளைக்கு கோழி இறைச்சி சமைச்சு கொடுப்போம், 2வது நாளைக்கு நாங்க மாட்டு இறைச்சி சமைச்சு கொடுப்போம், 3வது நாளைக்கு நாங்க முட்டை சமைச்சு கொடுப்போம், 3வது நாள் நாங்க முட்டை சமைச்சு கொடுப்போம், 4வது நாள் நாங்க சொல்லுவோம் நாங்க கருவாடு சமைச்சு கொடுப்போம், 5வது நாள் காலையிலேயே நாங்க வேலைக்கு போகும் பொழுது நாங்க சொல்லிட்டு போவோம் எங்க சொந்தக்காரர்கிட்ட, தயவு செய்து நீங்க போகல திறப்ப எங்களுடைய இந்த வீட்டு கூரையில வச்சுட்டு போங்க அப்படின்னு. என்ன, நீங்க சொல்லாம சொல்றாங்க, நீங்க போங்க, இப்ப எங்களுக்கு ஒன்றும் சாப்பாடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க அதே மாதிரி ஒரு கதை தான் இங்க சொல்லுகிறார்கள். நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ருசி குறைந்ததை தானே கடைசியா கொடுப்பாங்க. ஆனா இப்போ நீங்களோ நல்ல ரசத்தை இவ்வளவு நேரம் வச்சு வைத்திருக்கிறீர்கள். அவருக்கே புதுமை, அற்புதம். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது அன்றி பந்தி விசாரிப்புக்காரர்களுக்கு அது தெரியவில்லை. அப்போ நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதம் நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்மை மீட்டார், நம்மை ரட்சித்தார், நமக்கு அற்புதங்கள் செய்தார், அடையாளங்கள் செய்தார், அற்புதமான மகிமையான காரியங்கள் செய்தார், நம் பிள்ளைகளை நமக்கு கொடுத்தார், நம் குடும்பத்தை நமக்கு கொடுத்தார், நல்ல வீட்டை கொடுத்தார், நல்ல வசதிகளை கொடுத்தார், நல்ல காலிலே நல்ல பலத்தை கொடுத்தார், கையிலே பலத்தை கொடுத்தார், கண்ணிலே நல்ல பார்வையை கர்த்தர் கட்டளையிட்டார். நாங்கள் எதையும் யோசித்து செய்யக்கூடிய பலன் கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு தினமும் நன்றி செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் தனிப்பட்ட ரீதியில செய்த அற்புதங்கள், அடையாளங்கள். சில வீடுகளில் நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். நான் சில நேரங்களில் நான் ஜெபம் பண்ண பிற்பாடு என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்கறது இல்லை. 2 மாசம் 3 மாசம் சென்ற பிற்பாடு அவர்கள் வந்து சொல்லுவார்கள் இடத்துல. இப்போ கிட்டத்துல ஒரு சகோதரி வந்து இடத்துல ஆஃபீஸ்ல உட்கார்ந்து சொன்னா, பாஸ்டர், அவ இப்போ ஒரு 5 மாசமா சபையோட தொடர்பு இருக்கிறது. அவ சொன்ன, பாஸ்டர், நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிற்பாடு எங்க வீட்டுல சமாதானம் இருக்கு. நானும் புருஷனும் எப்பவுமே சண்டை போட்டுக் கொள்வோம். ஆனால் இப்பொழுது நீங்க வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்வதில்லை, பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்கிற காரியங்கள் நாம அறியாத காரியங்கள், நமக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம எல்லாரோடையும் இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை நம்ம எல்லாரோடும் இருக்கிறது. இந்த ரசம், திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று யாருக்குமே தெரியாது. அந்த வேலைக்காரர்கள் மட்டும் அறிந்திருந்தார்கள். பாருங்க, கடைசி வசனம் அவர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனும் விருந்துகளை பற்றி பொதுவாக அந்த மனிதன் சொல்லி கொண்டிருந்தான். இந்த விவாக விருந்தில் உள்ளவர்கள் குடி வெறியில் இருப்பதாக அவன் கூறவில்லை. விருந்தினர்கள் குடித்து முட்டாள்தனமாக இருக்கும் விதத்தில் முட்டாள்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். என்ன இவர்கள் இவ்வளவு நேரம் நல்ல ரசத்தை வச்சிருந்துட்டு இப்போ கொண்டுட்டு வராங்களே, அப்படி யோசிக்கல. ரைட்? ஆண்டவர் செய்த அற்புதத்தை இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. தேவன் செய்த அற்புதம் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. கடைசி வசனம், 11ஆம் வசனம், இவ்விதமாக இயேசு தாம் முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவர் சொன்னார், இந்த நீங்க புரிந்துக்கிறணும், இந்த திராட்சரசம் அந்த திருமண வீட்டுல வந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த திருமணமான தம்பதிகளுக்கு ஒரு பரிசாவும் கொடுக்கப்பட்டது.
அதுல பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு விற்று அதிலே வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அன்பார்ந்தவர்களே, தேவனுக்கு நீங்களும் கீழ்ப்படுகிற பொழுது, ஆண்டவருக்கு நாமும் கீழ்ப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கானாவூர் கல்யாணத்திலே நடந்த அற்புதத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாங்க தெளிவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த உகந்த பிள்ளைகளாக இருப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இந்த பாடத்திட்டத்தை கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையிலே ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த பாடத்திட்டத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். தனிப்பட்ட ரீதியிலும் குடும்பங்களோடும் சேர்ந்து ஆண்டவரே அவர்கள் கற்றுக்கொண்டு வேதத்தில் உள்ள அதிசயங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக, அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக, அதிலே அவர்கள் தைரியப்படத்தக்கதாக, பலப்படத்தக்கதாக, நாளுக்கு நாள் ஆண்டவருக்குள்ளாக உறுதிப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் நீக்கி அருளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த கிழமை பூராகவும் பிள்ளைகளுடைய வசனத்திலே நிலைத்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை அளியும். இந்த 4வது பாடத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.